கோடை விடுமுறைக்கு பின் சென்னையில் பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், வணக்கம். தற்போது இன்றைய தினம் பள்ளிகள் எல்லாம் மீண்டும் திறக்கப்படவிருக்கிறது. கோடை விடுமுறைக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கங்க. கோடை விடுமுறை முடிவடைந்த பிறகாக இந்த கல்வியாண்டிற்கான முதல் நாள் பாட வகுப்புகள் இன்று நடத்தப்பட உள்ளது. பள்ளிகள் திறக்கப்படும் என்கின்ற அறிவிப்பு ஏற்கனவே அறிவிப்பு சொல்லப்பட்டிருந்தது. அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில ஒரு வாரத்திற்கு முன்பாக பள்ளிகளினுடைய வளாகங்களை தூய்மை செய்வது, கன்னட வகுப்புகளுடைய தரத்தினை உறுதி செய்வது என பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருந்தது. இந்நிலையில மாணவர்களுக்கான இன்று பள்ளிகளுக்கு அவர்கள் வரும்பொழுதே அந்த பாதுகாப்பான சூழல் மற்றும் ஆரோக்கியமான சூழல் பள்ளிகளில் நிலவ வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில இன்று மாணவர்கள் பள்ளிக்கு வந்த உடனேயே அவர்களுக்கு பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் அரசின் மூலமாக வழங்கப்படக்கூடிய அந்த விலையில்லா பொருட்கள், கல்வி உபகரணங்கள் எல்லாமே வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. முதல் நாள் மாணவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு சென்ற அன்றே அவர்களுக்கான பாட புத்தகங்கள் வழங்கப்பட இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று அந்த நிகழ்வினையும் தொடங்கி வைக்க இருக்கிறார். குறிப்பாக அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் மாணவர் சேர்க்கை தொடங்கியிருந்தது. எல்கேஜி, யூகேஜி மற்றும் பிற வகுப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான அந்த மாணவர் சேர்க்கை விண்ணப்பம் கொடுப்பதற்கான அந்த நிகழ்வு தொடங்கிய நிலையில கிட்டத்தட்ட இன்று வரை 1,85,000 மேற்பட்ட மாணவர்கள் அரசு பள்ளிகளில் புதிதாக சேர்ந்திருப்பதாகவும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2025-2026 கல்வியாண்டிற்கான அந்த பாட வகுப்புகள் இன்று தொடங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில சென்னையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் மாணவர்கள் சீருடை அணிந்து புத்தக பைகளுடன் பள்ளிகளுக்கு செல்ல தொடங்கி இருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.